அனைவருக்கும் வணக்கம். இப்ப என்னன்னா 12 ராசி கட்டங்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல 9 நவகிரகங்கள் இருக்குன்னு தெரியும். அதுக்குள்ள எல்லா நவகிரகங்களையும் போட்டு பல்வேறு கட்டங்களை அடுக்கி புது புது கதையா விடக்கூடிய இன்னைக்கு ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த கிரகங்களை கூட்டி வச்சு அறியாமையினால், அதாவது நிலையறியாதவர்கள் இன்னைக்கு நிறைய பேரு இதை ஒரு புது வித்தையா கணக்கு பண்ணி இதை நம்ம காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் சரியான தீர்வு அப்படின்னு சொல்லி புது புது கதையை விடுறாங்க. இப்ப இது இது இப்போதைக்கு நடப்புல இருக்கு. அதாவது இந்த 12 கட்டங்களையும் 9 கிரகங்களையும் வச்சு அந்த சக்கரம் இந்த சக்கரம் 1ஆம் பாவம் 5ஆம் பாவம் புது புது கதைகளா, அதாவது போரா சக்கரம் அஷ்டவர்க்கம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல சப்டிவிஷன்ஸ் ஒன்னொன்னையும் வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு வித்தையா இன்னைக்கு போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லல, புலிப்பாணி சொல்றாரு தன்னோட பாடல்ல. அப்ப அதற்கு புலிப்பாணி சித்தர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு 300 பாட்டு பாடியிருக்கேன். அந்த 300 பாடல்களுக்குள்ள நுணுக்கமா ஒரு ஜாதகரோட ஊழ்வினைய எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத மிக நுட்பமாக என்னோட குருநாதராகிய போகர் அருட்கடாச்சாரத்தால 300 பாடல் மூலமா நான் கண்டுபிடிச்சு சொல்லி வச்சிருக்கேன், அதை நம்புங்க அப்படின்னு புலிப்பாணி சித்தர் சொல்றாரு. ஸோ சுருக்கமா என்ன சொல்ல வர்றாரு, இப்போதைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜோதிடத்தை வச்சு ஃப்ராடுகள் தான் அதிகமாயிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் நம்பாதீங்க, தேவையில்லை. என்னோட போகர் எனக்கு சொல்லி கொடுத்த அருட்கடாச்சத்தாலே 300 பாடல்கள்ல மிக நுட்பமா நான் எப்படி பார்க்கணும், அதை எப்படி அவங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நான் விளக்கமா பாடலா பாடியிருக்கேன். அதை வச்சு நீங்க சொன்னாவே போதும் அப்படின்னு தன்னோட 299வது பாடல்ல விளக்கமா சொல்லியிருக்காரு. இது என்னோட சொந்த கருத்து கிடையாது, எல்லாமே புலிப்பாணியோட சித்தரோட கருத்து. இது அவரோட கருத்துக்களை ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.